சுவாதி சிவாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொன்னதும் மகா இருந்தும் அன்னபூர்ணியும் சந்தோஷப்படுறாங்க. மகா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, அக்கா நீங்கள் தான் சிவா கிட்ட சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கணும், நீங்கள் சொன்னால் தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொன்னதும், நான் பார்த்துக்கிறேன் மகா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைக்கா, அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அவன் வந்ததும் சுவாதிக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சிந்து என்ன வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சிந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மகா இருந்துக்கிட்டு, என்ன ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன், சிவாவுக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, கூடிய சீக்கிரம் 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்க போகுது, அப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளி விட வேண்டியதுதான் அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை சிந்து இருந்துட்டு, அது எப்படி டாக்டர் சம்மதம் இல்லாமல் நீங்கள் கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு சிந்து கேட்குறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சிவாவுக்கு சுவாதியை ரொம்ப பிடிச்சிருக்கு, சுவாதியை கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதம் சொன்னதுனால தான் இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே மகா சொல்கிறாங்க. கண்டிப்பாக டாக்டர் சம்மதிச்சிருக்கவே மாட்டார் அப்படின்னு சிந்து அடித்து சொன்னதும், அவங்க பெரியம்மா சொன்னால் அவன் எப்படி கேட்காம இருப்பான், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவான் சுவாதியை அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே சிந்து, என்ன டாக்டர் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு இவங்க சொன்னதெல்லாம் என்னால் நம்பவே முடியலை, சிவாவுக்கே கால் பண்ணிடலான்ட்டு சிந்து வந்து சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அழுகுறாங்க. என்ன சிந்து கால் பண்ணி அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சிந்து கிட்ட சிவா கேட்குறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, டாக்டரே என்ன டாக்டர் எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், உங்கள் பெரியம்மா சொன்னதும் நீ சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன், நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, என்ன சிந்து சொல்கிறேன், எனக்கும் சுவாதிக்கும் கல்யாணம்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீ சம்மதம் சொன்னேன்னு சொல்லிட்டு வீட்டில் நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நீ வந்ததும் உனக்கும் சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்களாம், அடுத்து கல்யாணமும் பண்ண போகிறாங்களாம், அது உங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு சிந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு, உண்மையிலே எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது சிந்து, நீ சொல்ல போய் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ சம்மதம் சொல்லாமல் எப்படி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சிந்து கேட்குறாங்க. சிவா இருந்துக்கிட்டு, உண்மையிலே எனக்கு தெரியவே தெரியாது சிந்து, பெரியம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, அது எப்படி நம்ம 2 பேத்துக்கும் இன்னும் டிவோர்ஸே நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. இங்கே பாரு டாக்டரே, என்னை தவிர வேறு யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அப்புறம் நான் என்னுடைய முடிவை எடுத்துக்கிட வேண்டியது இருக்கும், என்னை நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சிவா சிந்து சிந்துன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் சிந்து கட் பண்ணதுனால இங்கே சிந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் சிவா இருந்துட்டு, என்ன கேட்காம வீட்டில் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சிவா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.